ஜனநாயகன் படம் வருமா வராதா, மறுபடியும் மேல்முறையீட்டுக்கு போவாங்களா, இல்லது வந்து ரிலீஸ் பண்ணிக்குமான்னு சொல்லிடுவாங்களா, இல்லது வந்து சென்சார் போர்டும் கேவிஎன் நிறுவனம் சமரசமாயிடுவாங்களா? முதல்ல படம் வருமாப்பா வராதாப்பா, நாளைக்கு வந்து தீர்ப்பு வரப்போகுது. அது எப்படியாப்பட்ட தீர்ப்பாக இருக்கும் அப்படின்றது முதல்லாம் ஒரு பெரிய ஆர்வம் இருந்ததுங்க. வந்து எப்போ ஜனவரி 9ஆம் தேதி படம் வரப்போகுதுன்னு ஒன்று ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது. ஒரு பொங்கல் செலிப்ரேஷனை ஜனநாயகன் செலிப்ரேஷனாக கொண்டாட போனோம்னு. அதன் பிறகு வந்த பிரச்சனை, சென்சார் பிரச்சனை, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, மறுபடியும் ஹைகோர்ட்டு, அப்புறம் வந்து தேதி அறிவிக்காமல் தீர்ப்பு தள்ளி வச்சது. இந்த நாளைக்கு தீர்ப்பு. இவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்தப்போ விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்கள், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருடைய மனநிலை என்னன்னா, படம் வரட்டுங்க, எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு முழுக்க முழுக்க அரசியல் அழுத்தத்தின் ஒரு காரணம். கூட்டணி வச்சுக்கிறீங்களா இல்லையா, கூட்டணி எங்க கூட இல்லையா, இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு அழுத்தத்தினுடைய காரணம் தான். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நேற்று விஜய் பேசின ஸ்பீச்சு, நாளைக்கு படம் வந்துரும்பா, தீர்ப்பு நல்ல விடமா வந்துடும், படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலான்னு. என்ன காரணம் அப்படின்போது, இது வந்து வெளியே பேசிக்கிறது வந்து பிஜேபி தான் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஒன்று எங்க கூட கூட்டணி வைங்க, இல்லைன்னா காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கூடாது நீங்க. ஏன்னா இந்த பிரச்சனை வந்தப்போ ராகுல் காந்தியிலேருந்து தமிழக காங்கிரஸில் இருக்கிற முக்கியமானவர்கள் முதல் கொண்டு இந்த படத்திற்கும் விஜய்க்கும் ஒரு பெரு ஆதரவாக வந்து சோசியல் மீடியாவில் கருத்து சொன்னது, கருத்து போட்டது, ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போட்டது, இது எல்லாம் இருந்தபோது ஒன்று எங்க கூட வாங்க, இல்லைன்னா அவங்க கூட போகாதீங்க. இப்போ விஜய் அறிவிச்சிட்டார், வந்து தனிச்சு தாங்க நிற்க போகிறோம், யார் கூட கூட்டணி கிடையாது, நாங்கள் பார்த்துறோம் 234 தொகுதி எப்படின்னு நாங்கள் பார்த்துறோம், ஒரு கை பார்த்துறோம், அது என்ன ஓட்டு இருக்குது, என்ன செல்வாக்கு இருக்குது, நாங்கள் இது பண்ணிடுறோம், எங்களுக்கு எந்த அழுத்தம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் அழுத்தம் இருந்தது அப்படின்னு முடிச்சாச்சு. சரி, இந்த தீர்ப்பு நாளைக்கு வரும், வந்தா இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்போது படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? கண்டிப்பாக அவங்க சொன்ன சென்சார், அவங்க சொன்ன காட்சிகளோ, அவங்க சொன்ன வசனங்களோ, முக்கியமான வசனங்களோ மியூட்டோ கட்டோ கொடுத்துக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்பொழுது இதெல்லாம் முடிச்சுட்டு பிப்ரவரி முதல் வாரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த பிப்ரவரி மாதம் வந்து பெரிய படங்கள் எதுவும் கிடையாது. வந்து அந்த பிப்ரவரி மாதமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படங்கள் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். கண்டிப்பாக 1100 ஸ்க்ரீன்ஸும் தமிழ்நாட்டில் ஜனநாயகன் தான், உலகம் முழுக்க 4000 ஸ்க்ரீன்ஸு. அப்போ எப்படி அப்படின்னா படம் பட்டையை கலப்பா, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் பல தியேட்டர் ஓனர்கள் சொன்னது என்னன்னா, இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தது என்னன்னா, முடிஞ்சு போச்சது. ஒரு பண்டிகை காலத்து, அந்த பண்டிகை காலத்து திருவிழா மாதிரி கொண்டாடி இருப்பாங்களே அந்த படத்தை, அப்போ வந்திருக்கலாமே.